ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். நாட்டு மக்களின் சேமிப்பு, முதலீடு, நுகர்வு, வளர்ச்சி ஆகியவற்றை விரைவாக அதிகரிக்க மிகவும் வலுவான அடித்தளத்தை அமைக்கக்கூடிய பட்ஜெட் இது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களின் கோரிக்கையை ஏற்று வருமான வரி எளிதாக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வேளாண் துறையை கொண்டு செல்ல உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நடுத்தர மக்கள் மகிழ்ச்சி அடையும் வகையில் பட்ஜெட் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். புற்றுநோய், அரிய வகை நோய்கள் மற்றும் இதர நாட்பட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய 36 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியில் இருந்து முழு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்று மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். புற்றுநோயாளிகளுக்கான 200 அரசு மருத்துவமனைகளில் பராமரிப்பு மையங்கள் அமைக்கப்படும் என பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் சிகிச்சை மையம் உருவாக்கப்படும் என்று நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசின் வரி விலக்கு அறிவிப்பால் ஆண்டுக்கு நேரடி வருவாய் 1 லட்சம் கோடி ரூபாயும், மறைமுக வரி வருவாய் 2600 கோடி ரூபாயும் அரசுக்கு இழப்பு ஏற்படுவதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மிக பெரிய மாற்றத்திற்கான தேவை உள்ள நிலையில் இந்த அரசு யோசனைகள் இன்றி திவாலாகிவிட்டதையே மத்திய பட்ஜெட் உணர்த்துகிறது என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் பீகாருக்கு பல அறிவிப்புகள் வந்துள்ள நிலையில் ஆந்திரா கொடூரமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று காங்கிரசின் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். மகா கும்பமேளாவை பார்வையிட 77 நாடுகளின் தூதர்கள் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகருக்கு வருகை தந்தனர். விமானம் மூலம் பிரயாக்ராஜ் நகருக்கு வருகை தந்த அவர்கள் பின்னர் அங்கிருந்து பேருந்துகள் மூலம் மகா கும்பமேளா நடைபெறும் திரிவேணி சங்கமத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். புதிய வருமான வரி விதிப்பு முறையின்படி வருமான வரிக்கான உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். பட்டியல், பழங்குடி, பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளைச் சேர்ந்த பெண்களுக்கு புதிதாக தொழில் முனைவோருக்கு 2 கோடி ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். காப்பீட்டுத் துறைகளுக்கான அந்நிய நேரடி முதலீட்டுக்கான வரம்பு 100% உயர்த்தப்படுகிறது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். மத்திய பாஜக அரசு என்பது ஏழை எளிய அடித்தட்டு மக்களுக்கான அரசு அல்ல, உயர் வருமானம் பெறுகிறவர்களுக்கு ஆதரவாகத்தான் வரிச் சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். வழக்கம் போல பன்னாட்டு குழும நிறுவனங்களுக்கு ஆதரவு அளித்து அடித்தட்டு மக்கள் மற்றும் உழைக்கும் மக்களை நிதிநிலை அறிக்கை வஞ்சித்துள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கியுள்ள பீகாருக்கு சிறப்பு திட்டங்களை அறிவித்து நிதி ஒதுக்கீடு செய்துள்ள மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சித்து இருப்பது கண்டிக்கத்தக்கது. மத்திய நிதிநிலை அறிக்கை ஒட்டுமொத்தமாக ஏமாற்றத்தையே தருகிறது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் வருமான வரி விலக்குக்கான வருவாய் வரம்பு ரூபாய் 12 லட்சம் வரை அதிகரிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழகத்திற்காக சிறப்பு திட்டம் எதுவும் அறிவிக்கப்படாதது ஏமாற்றம் அளிக்கிறது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட 86,000 கோடி ரூபாய் நிதிதான் இந்த முறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நிதி ஒதுக்கீட்டை 1 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் பட்ஜெட் குடிமக்கள் அனைவருக்கும் நம்பிக்கை அளித்துள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்தும். தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பது நடுத்தர மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்துள்ளது என்று டிடிவி தினகரன் பாராட்டியுள்ளார். மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் முழுமையாக புறக்கணிக்கப்படுவது ஏன் என்று முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார்.
பட்ஜெட்டில் வருமான வரி விலக்கு உயர்த்தப்பட்டது, உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க அடிப்படை சுங்க வரியில் மாற்றங்கள் செய்தது வரவேற்கத்தக்கது. தமிழகத்திற்கு எந்த சிறப்பு திட்டங்களும் இல்லை. இது ஒரு மாயாஜால அறிக்கையாக, வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த அறிக்கையாக உள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மத்திய பட்ஜெட் கூட்டாட்சியின் மீதான அப்பட்டமான தாக்குதல் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். பட்ஜெட்டில் உண்மையான வளர்ச்சியை விட தேர்தல் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் கடன் வாங்கும் உரிமை வாய்ப்புகள் பட்ஜெட்டில் குறைக்கப்பட்டுள்ளன என்று விமர்சித்துள்ளார். கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டவையே இந்த பட்ஜெட்டிலும் இருப்பது நம்பிக்கை இல்லாததை காட்டுகிறது என முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். மத்திய அரசின் பட்ஜெட் பெரிய காயத்திற்கு சிறிய பேண்டேஜ் போடுவதாக உள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். என்னுடைய அனுபவத்தில் முதல் முறையாக பீகார் மாநில பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது என்று திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார். தைப்பூச விழா நெருங்கி வரும் நிலையில் நாடு முழுவதும் இருந்து முருக பக்தர்கள் திருப்பரங்குன்றம் வருவதை தடுக்கும் வகையில் மழை குறித்து சில சமூக விரோத அமைப்புகள் பதற்றத்தை உருவாக்கி வருவதை தடுக்க வேண்டும் என்று விஸ்வ ஹிந்து பரிஷத் கோரிக்கை வைத்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை ஒன்றியங்களில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் குடியிருப்புக்கான பயனாளிகளை தேர்வு செய்வதற்கு ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் ஆளும் கட்சி ஒன்றிய செயலாளர்கள் பேரம் பேசுவதாக புகார் எழுந்துள்ளது. சிறைகளில் உள்ள தண்டனை கைதிகளை நிர்வாக பணிகளில் ஈடுபடுத்தும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட வடக்கு தமிழர்களின் நிலங்கள் விரைவில் முழுமையாக திருப்பித் தரப்படும் என்று இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கா உறுதியளித்துள்ளார். பயனர்களின் தரவை பாதுகாக்கும் நோக்கில் சீனாவின் AI சாட்பாட் டீப்சீக் பயன்பாட்டை இத்தாலியின் தரவு பாதுகாப்பு ஆணையம் முடக்கியுள்ளது. இந்திய அணிக்காக 100 டெஸ்ட் போட்டிகள் விளையாடிய விராட் கோலிக்கு வெள்ளித்தட்டை டெல்லி கிரிக்கெட் வாரியம் பரிசாக வழங்கியுள்ளது. அருண்ஜேட்லி ஸ்டேடியத்தில் ரயில்வேஸ் மற்றும் டெல்லி இடையேயான ராஞ்சி டிராபி 2ஆம் நாள் ஆட்டம் முடிந்த பிறகு கோலிக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்துள்ளது மத்திய அரசு என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மெட்ரோ ரயில் திட்டம், சாலை பணிகள் என எதற்குமே தமிழ்நாட்டிற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படவில்லை என விமர்சித்துள்ளார். காலை முதல் இரவு வரை பல பொய்களை கூறி திமுக அரசை களங்கப்படுத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவின் தோல் பொருட்கள் மற்றும் காலணிகள் உற்பத்தியில் 38% பங்களிப்பும், இந்தியாவின் மொத்த தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் 47% பங்களிப்பும் தமிழ்நாடு வழங்கியுள்ளது. தோல் பொருட்கள் உற்பத்தி துறையில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் தொடர்ந்து முக்கிய பங்காற்றி வரும் மாநிலமான தமிழ்நாட்டிற்கு மத்திய பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சித்துள்ளார். 2025 ஜனவரி மாதத்தில் 86.99 லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வீட்டு செப்டிக் டேங்கில் சுத்தம் செய்யும் போது உயிரிழப்பு நேர்ந்தால் வீட்டின் உரிமையாளர் தான் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய அரசு உயிர்காக்கும் 36 வகையான மருந்துகளுக்கு வரி விலக்கு அளித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் போலீஸ் பூத்தில் வைத்து 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டுள்ளது. வழிமாறி வந்த சிறுமி காவலரிடம் உதவி கேட்டபோது பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட மயிலாப்பூர் போக்குவரத்து காவலர் ராமன் கைது செய்யப்பட்டார். கொடிக்கம்பங்களை அகற்ற ஹைகோர்ட் கிளை பிறப்பித்த உத்தரவு அடிப்படை உரிமையை பறிப்பதாகும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவில் எபோலா தொற்று நோய் மீண்டும் வேகமாக பரவி வருகிறது. 2014 முதல் 2016 வரை எபோலா தொற்றால் சுமார் 11,000 பேர் உயிரிழந்த நிலையில் நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இப்போது உகாண்டாவில் 40க்கும் மேற்பட்டோர் எபோலா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 25% வரி மற்றும் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% வரை வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
போராடி கொண்டிருக்கிற விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு இன்று தாக்கல் செய்யப்படும் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தீர்வு காணப்படும் என்று ஆவலோடு எதிர்பார்த்திருந்த விவசாயிகளை வழக்கம் போல நிதியமைச்சர் ஏமாற்றிவிட்டார் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நதிகள் இணைப்பு திட்டம், புல்லட் ரயில் திட்டம், ஜிஎஸ்டி வரியை குறைத்து அறிவிக்காதது ஏமாற்றம் அளிக்கிறது என்று மத்திய பட்ஜெட் குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். கொடிக்கம்பங்கள் குறித்து ஹைகோர்ட் கிளை வழங்கியுள்ள தீர்ப்பு அரசமைப்புக்கு எதிரானது. எனவே உயர்நீதிமன்றம் 27/1/2025 தான் வழங்கிய கொடி மரங்கள் குறித்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் தமிழ்நாடு மாநில செயற்குழு வலியுறுத்துகிறது. மாபெரும் வரலாற்று கடமைக்கான பயணத்தில் எனக்கு இந்த பொறுப்பு வழங்கியதற்கு நன்றி என்று தாவேகா கட்சியில் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இந்தியாவைச் சேர்ந்த சுமார் 7000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கின்றனர். H1B விசா பெற்றும் அமெரிக்காவில் பணியாற்றும் வெளிநாட்டினரும் விசா காலம் முடிந்த பிறகும் இங்கேயே தங்கியுள்ளனர் என்று ஜெசிகா எம் வேகன் தெரிவித்துள்ளார். முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் நவீன் சாவ்லா காலமானார். மூளை அறுவை சிகிச்சைக்காக டெல்லியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் நவீன் சாவ்லா அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்தார். சத்தீஸ்கரின் பிஜப்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த என்கவுண்டரில் 8 நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். ஆதார் விவகாரங்களை தனியார் நிறுவனம் பயன்படுத்த அனுமதி அளிக்கும் வகையில் விதிமுறைகள் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. ஆன்லைன் வர்த்தகம், சுற்றுலா, மருத்துவம் உள்ளிட்ட சேவைகளை மக்கள் தடையின்றி பெற உதவும் வகையில் இந்த மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.